உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காவிரி பிரச்சனை மற்றும் மேகதாட்டு அணை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் வரும் 3ஆம் தேதி பெங்களூரு சென்று கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முதலமைச்சரின் இந்த கர்நாடக பயணம் குறித்து தமிழக விவசாயிகள் மற்றும் மக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மேகதாது பிரச்சனையில தமிழக முதலமைச்சர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறதா சொல்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பர்சனலா வேணா பார்த்துக்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுல தவறு இல்லை. பட் இது சட்டத்துப்படி அணுகுனா நல்லா இருக்கும்னு எங்களோட கருத்து. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது, தீர்ப்பா என்ன சொல்லியிருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் இந்த TMC தண்ணீர் கொடுக்கணும்னு. அது கொடுக்காத பட்சத்துல நீங்க எந்த இது ஆர்டர் போட்டுச்சோ அங்கதான் நீங்க போய் கேட்கணுமே தவிர நீங்க போய் பார்த்து பேசுறாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது. முதலமைச்சர் இதுல கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டுல 60% மக்கள் காவிரி நதி நீரை நம்பிதான் இருக்கிறாங்க. அப்ப மக்களோட வாழ்வாதாரம் முக்கியம், அவங்க உயிர் முக்கியம். அதை மேற்கொண்டு இவங்க என்ன செய்யணும், சரியான சட்ட வல்லுநர்களை வைத்து தமிழக முதலமைச்சர் வாதாடினால் நமக்கு தண்ணீர் கிடைக்கும். இல்லை என்றால் நம்ம அங்க இங்கு போய்கிட்டு தான் வர முடியுமே ஒழிய நமக்கு தண்ணி கிடைக்காது. கர்நாடக CM பார்க்க வேண்டாம்னு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கூட்டணி கட்சி தலைவரும் சொல்றாங்க. பார்த்து என்ன இது இருக்க போகுது, ஒன்றும் இருக்காது, அதனால நீங்க பார்க்க வேண்டாம், தேவையில்லாது, அவசியம் இல்லாது என்று எல்லா தலைவரும் சொல்றாங்க. அந்த ஆணையம் நமக்கு என்ன தரணும்னு சொல்லி இருக்குதோ தண்ணீரை தர வேண்டியதுதான். எப்பொழுதும் பிரச்சனையா, அது BJP இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, யாரு மத்தியில் இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி, ஒழுங்கான தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு தர்றதில்லை. இது சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது. ஆகவே சரியான தண்ணீரை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறோம். தமிழகத்தில் இருந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்கிறேன் என்று செல்கிறார். எங்களை பொறுத்த மட்டில் அவர் ஒன்றும் செல்வதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் தமிழகத்தில் ஒரு சட்டமன்றத்தை கூட்டி அதே போல் அனைத்து கட்சி தலைவர்களை வரவழைத்து ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனைத்து கட்சி தலைவர்களோட ஒரு முதல்வர் கர்நாடக மாநிலத்தை நோக்கி பயணம் செய்தால் அந்த பயணம் வெற்றி பெறும். அதே வேளையில் மத்தியில் ஆளக்கூடிய பிரதமர் அவர்களையும் அந்த குழு போய் சந்திக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மேகதாது அணை விவகாரத்தில் நாம் தமிழகம் வென்று காட்ட முடியும். நீதிமன்றத்திலே சென்றுதான் காவிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட்டது. எனவே இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான பலனும் இல்லை. பேச்சுவார்த்தைக்கு அவர் செல்லக்கூடாது. நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலமாக தான் நிரந்தர தீர்வு காண முடியும் என்று தமிழக விவசாய சங்கத்தினுடைய நிலைப்பாடு. நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு இருக்குது. இவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கே போகக்கூடாது. பேச்சுவார்த்தைக்கு போனால் அது தொய்வு ஏற்படும். நம்ம நீதிமன்றத்தின் மூலியமாக தான் நம்ம சாதிக்கணுமே தவிர நீதிமன்றத்தில் இல்லாத நம்ம செய்யக்கூடாது. காவேரி மேலாண்மை ஆணையமே நம்ம நீதிமன்றம் சென்று தான் அமைச்சோம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும். நீதிமன்றம் போகிறது சொத்த இது, அதாவது பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகம் போகிறது ரொம்ப வேஸ்ட்டு. அவர் நீதிமன்றத்தில் தான் நானும் நீதிமன்றத்தில் தான் இது சிறந்த வழக்கறிஞர்களை வச்சு நம்ம நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கணும் இந்த மேகதாதுக்கு, தவிர வேற வழியே கிடையாது. குடிநீரே பஞ்சம். தென் மாவட்டங்கள் அனைத்து நெல் பயிர்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் வறண்டு விட்டது. இந்த நெல் அறுவடை ஆகுமா ஆகாதா சந்தேகம். இப்பொழுது நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை தண்ணீர் கொடுன்னு கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார். உச்ச நீதிமன்றத்தை அணுகி நீதிபதி ஐயா அவர்களிடம் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிரை வீடியோ போட்டோ எடுத்து கொடுத்து குடிநீர் ஆதாரம், நெல் பயிர் ஆதாரம் இதெல்லாம் காமிச்சு உடனே தண்ணீர் வழங்க வேண்டும் என கேட்பது ஒரே ஒன்றுதான் தீர்வை. தற்போது கர்நாடக அரசு மேகதாட்டுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு பல ஆண்டுகளாக முயற்சித்து கொண்டு வருகின்றன. அது சம்பந்தமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வந்துள்ளது. ஆனால் அப்படி பேசுவது எந்த பயனும் அளிக்கப் போவதில்லை. எந்த பயனும் இதுவரைக்கும் நமக்கு அளிக்கவில்லை. நீதிமன்றம் மூலமாக மட்டுமே நமக்கு பயனடைந்துள்ளோம். எனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகம் சென்று அங்கே சந்தித்து ஆலோசனை செய்வதை விட
நீதிமன்றத்தை அணுகி மத்திய அரசை அணுகி அதற்கான அனுமதி தரக்கூடாது என்பதை வலியுறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும்.